வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 12th ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து மேட்ச் நம்பர் 25 சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அந்த போட்டி முடிந்ததுக்கப்புறம் ஒரு அணியோட நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பெற்ற வெற்றியின் மூலம் கேகேஆர் வந்து ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி டாப் 4க்குள்ளார வந்துட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 9வது இடத்துல அப்படியே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த 9-10 இடத்துல நிற்கிறவங்க ஒரே ஸ்ட்ராங்காக சிமெண்ட் போட்டு உட்காந்துற மாதிரி உட்காந்துறாங்க. அது என்னன்னு தெரில, ஒரு ராசி போல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அப்படியே இருக்காங்க. கேகேஆர் மேலே மூவ் ஆனதால் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்லோருமே வந்து ஒரு படி கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்தெந்த அணி எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க, தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது இடத்துல கம்ஃபர்டபுளாக டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. 4 போட்டிகள் விளையாடி 4லும் வெற்றி. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியில் கூட ஆஃப்டர் பிளேயிங் 4 மேட்ச் ஒரு போட்டியில் கூட தோல்வியை தழுவாத ஒரே அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்ற ஒரு மகத்தான தொடர் வெற்றியை அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. 3வது இடத்துல கேகேஆர் நேற்று வெற்றியின் மூலம். 4வது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், 5வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், 6வது இடத்துல எல்எஸ்ஜி, 7வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 8வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 9வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படியே இருக்காங்க அமைதியாக. 10வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பார்த்தது அப்புறம் இப்போ வந்து நம்ம நேற்று போட்டி சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அந்த போட்டியோட ரிவ்யூ ஒரு ஹைலைட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இருந்து உங்களை அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் அவுட் ஆகிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. டாப் ஆர்டர், லெஃப்ட் ரைட் சென்டர்னு யாருமே ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை. அதே போராத குறைக்கு கேப்டன்ஷிப்பில் வேறு மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரில. ஃப்ளமிங் வந்து ஒரு ஸ்டேஜில் விட்டாக்கா வந்து அவரே பேட் எடுத்து விளையாடி விட்டுவார் போல இருக்குது. அதே போல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், லெஃப்ட் ஹேண்டரை ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லெஸ்ஸி வந்து பாட்டு மட்டும்தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். உள்ளர என்ன பண்ணுறாரு, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸாக என்ன சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு தெரில. கண்டிப்பாக அடுத்து வரும் போட்டிகளில் ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, இப்போ எப்படி இன்கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் போதும். கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாக்கா நிச்சயமாக டாப் 4க்குள்ளார வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதற்குண்டான முயற்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் மற்றும் கேப்டன் யாருன்னே தெரில, கேப்டன் மற்றும் மற்றவர்கள் இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சிஎஸ்கே வந்து முதல்ல பேட் பண்ணினாங்க. ரச்சின் ரவீந்திரா 4 ரனில் அவுட் ஆகிட்டார். கான்வே வந்து 12 ரன்னு, திரிபாதி ஒரு 16 ரன்னு, விஜய்சங்கர் திடீர்னு டுமல்னு அடித்தார் 29 ரன்னு. ஆனால் ஒன்றும் சரியாக பண்ண முடியல. ஸோ 21 பந்தில் 29 ரன்னு அவுட் ஆகிட்டார். அதுக்கடுத்து சிவம் துபே கொஞ்சம் நின்னார், கடைசி வரல நின்றுட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த எண்டில் அஸ்வின் 1 ரன்னு, ரவீந்திர ஜடேஜா டக்கு, தீபக் ஹூடா டக்கு, தோனி அது என்னன்னே தெரில, அது அவுட்டா இல்லையா எவனுக்கும் தெரில. அம்பையர் ஏதோ ரிவ்யூ போனாங்க, தோனி ரிவ்யூ கேட்டார், அம்பையர் பார்த்தாரு, தேர்ட் அம்பையர் ஒரு 3 முறை போட்டு பார்த்தாரு, முன்னாடி போங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு கொடுத்துட்டாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம், அந்த காமெடி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காமெடி ஆரம்பிச்சது. உள்ளர வந்துட்டார் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கு. அம்பையர்கிட்ட வந்து இது என்னது இது ஏது இது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நடக்குதுன்னு தெரில. 8 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் கடைசி இருக்கிற 3 ஓவரில் இவங்க எப்படி 300 ரன் எடுப்பாங்கன்னு தெரில. வந்து பேசிக்கிட்டு இருந்தார். எப்படி இருந்தாலும் அவுட் ஆனது அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டாங்க. அதற்கடுத்தது நூர் அகமது ஒரு ரன் எடுத்தார். அன்ஷுல் வந்து ஒரு 3 ரன்னு. என்னடா அது, சென்னை அணி வந்து ஆல் அவுட் முதல்ல ஆவாங்களா இல்லை ஓவர் முதல்ல முடியுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிக்கின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேலையை 9 விக்கெட் அவுட் ஆனோடனே 20 ஓவர் முடிஞ்சு போச்சு. அதோடு ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் பண்ணி விட்டாங்க. நூர் அகமது வந்து ஒரு 8 பாலில் 1 ரன் எடுத்து எப்படியோ ஒன்று சமாளிச்சிட்டாரு. இல்லைனா
ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. வித்தின் 20 ஓவர்ஸுக்குள்ளார ஆல் அவுட் ஆகி போட்டி முடிவில் எந்த மாற்றமும் ஏற்பட்டுருக்க போகிறதில்ல. பட் இதுதான் ஓகே. கடைசியில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தி 2, ஹர்ஷித் ராணா 2, அரோரா 1, மொயின் அலி ஒரு சூப்பரான விக்கெட்டு 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த வகையில் 103 ரன்னுக்கு 9 விக்கெட்டுகளில் இருந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதற்கடுத்து தொடர்ந்து விளாட்னவங்க பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு போய் மேட்சை முடிச்சுட்டு போய் தூங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, 10 ஓவர் எடுத்துக்கினாங்க அவங்க. நான் ஒரு 5-6 ஓவரில் அடிச்சு முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் விளாட்னாங்க. டிகாக் ஒரு 23 ரன்னு. நிறைய ஆடினது பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சிஎஸ்கே ஆல்ரெடி 60 ஓவரை கடந்துட்டதால் அவங்க வந்து சரி ஓகேன்னு ஆன நேரம் ஆகி போச்சு, இருக்கிற இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு போகலான்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டே பண்ணாங்க போல இருக்குது. அஜிங்கா ராணே வந்து ஒரு 20 ரன் எடுத்தார், 117 ஸ்ட்ரைக் ரேட். ரிங்கு சிங் 15 ரன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10.1 ஓவரில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பாக்கி 10 ஓவர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 விக்கெட் வித்தியாசத்தில் கேகேஆர் வின் பண்ணி 3வது இடத்துல போயிட்டாங்க. இதுதான் நிலவரம் நேற்று நடந்தது. நிச்சயமாக அடுத்து வரும் போட்டிகளில் எல்லா அணிகளும் ஒழுங்காக பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2 போட்டிகள் இருக்குது. அதனோட ப்ரீவியூவை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஏப்ரல் 2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 போட்டிகள். முதல் போட்டியில் எல்எஸ்ஜியும் குஜராத் டைட்டன்ஸும் விளையாடுறாங்க. அது 26வது போட்டி. 27வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் பஞ்சாப் கிங்ஸும் விளையாடுறாங்க. நிச்சயமாக இந்த 4 அணிகள் இன்றைக்கி வந்து புள்ளிப்பட்டியலில் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது வந்து அப்சைட் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். டாப் ஸ்பாட்டில் இருக்கிறவங்க கீழே வரலாம். கீழேன்னா 4 கீழெலாம் வர முடியாது, அவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஒரு சிறு மாற்றம் நடக்கும். 10வது இடத்துல இருக்கிறவங்க அதை விட்டு நகர்றதுக்கு எதனா முயற்சி எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றதும் தெரிய வந்துடும். 9-10 செம்ம ஸ்ட்ராங்கு. சில அணிகள்லாம் வந்து தப்பிச்சு டமால் டுமில்னு அடிச்சு மேலே போயிட்டாங்க. ஆனால் சில அணிகள் வந்து நல்லா ஸ்டக் ஆகி சிமெண்ட் போட்டு உட்காந்துட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் சொல்லவே தேவையில்லை, புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறாங்க. எல்எஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்று எல்எஸ்ஜி வந்து அவங்களுடைய பொசிஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு முயற்சிப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்க இந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் டாப் 3க்குள்ளார போயிடலாம், அவங்க ஈஸியாக போயிடலாம். ஸோ அதற்குண்டான முயற்சி கண்டிப்பாக நடக்கும். அதே போல் பிபிகேஎஸை பார்த்திங்கன்னா அவங்களும் அதே கண்டிஷனில் தான். ஒருவேளை அவங்க இன்றைக்கி போட்டியில் ஜெயிக்கக்கூடிய பட்சத்தில் டாப் 3க்குள்ளார போயிடுவாங்க. சன்ரைசர்ஸ் அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் ஜம்ப் பண்ணி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் 7 இல்லை 6 இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ஜெயிச்சாதான். ஜெயிக்கிற வரையில் நாம் வெயிட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து இந்த 2 போட்டிகளோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அது ஹைலைட்டாக லோ லைட்டானலாம் தெரியாது, ஏதோ ஒரு லைட்டு போடுவாங்க. அந்த லைட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.